ஸோ எனக்கு ஒரே நேரத்துல காதல் கோட்டை அண்ட் போய் உனக்காக 2 நரேஷனும் சேம் பீரியட் தான் வந்தது. ஸோ எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். நான் சொன்னேன், இல்ல விஜய் சார் படம்லாம் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கிளாமா இருக்கும். நரேட் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சேன். நான் பண்றேன் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் போய் உனக்காக. பட் ஆனா காதல் கோட்டை கதையை நீங்க கேட்கலாம். நீங்க நரேஷன் கேட்டீங்களா? ஞாபகம் இல்ல. ஓகே. சோ அப்படிதான் வந்து ஆமா. என்னன்னா நான் கன்னடத்துல பண்ணும்போது அது கன்னடத்திலயும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. காதல் கோட்டை கன்னடத்துல யாரே நின்னு சொல்லுவான்னு ரவிச்சந்திரன் சாரோட பண்ணேன். அப்ப அதனுடைய ஐ திங்க் 200 and some daysக்கு ஒரு ஒரு ஈவென்ட் ஒண்ணு பண்ணாங்க. அப்ப வந்து அகத்தின் சார் வந்திருந்தாரு. அப்ப அவர் ஆன் ஸ்டேஜ் சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க தமிழ்ல பண்ணணும்னு நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்சு. பட் யூ ஹவ் மேட் இட் இன் அதர் லாங்குவேஜ் அப்படின்னாரு. சோ அப்படிதான் அது மிஸ் ஆச்சு. இந்த வாய்ப்பு வரும்போது அதெல்லாம் விட்டுற கூடாதுன்னு பண்ணீங்களா கன்னடால? காதல் கோட்டை ஆஃப் கோர்ஸ் வந்து அப்புறம் பாத்துட்டீங்க. ஒரு நம்ம பண்ணலாம், நம்மள பண்ண வைக்கலாம்னு நினைச்ச பல படங்கள் இருக்கு. நான் ஜென்ரலா என்னென்ன படம் நான் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு நான் சொல்றதே இல்ல. ஏன்னா நிறைய படம் இருக்கும். அதுல நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது சரி நம்ம பண்ணிருக்கலாமேன்னு தோணாது. இது நம்ம பண்ணலனாலும் அது என்ன அந்த கேரக்டர்னு பார்க்க தோணும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இருக்கா, நம்மளால சம்டைம்ஸ் டேட்ஸ் இருக்காது, சம்டைம்ஸ் டேர்ம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. சில நேரம் ஏதாவது ஒரு ஷாட் என்னால ப்ராக்டிகலி எனக்கு ஒரு சில பவுண்டரிஸ் இருக்கு, அதை தாண்டி நான் பண்ண மாட்டேன். ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் ஷாட் நான் பண்ண மாட்டேன். சோ அது மாதிரி மிஸ் ஆன படங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் அந்த படம் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு அந்த 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 கேரக்டர் எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும் நான் அதை ரசிச்சுதான் பார்ப்பேன். இது பண்ணலேன்னு நான் ரிக்ரெட் பண்ண படம் ஒண்ணு கூட கிடையாது.